Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா இப்போ இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024க்கு அப்ளை பண்ணிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபை ஆயிடுச்சோ உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் தான். ஸோ இப்போ அது வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ரொசீஜருமே கிடையாது. ஏன்னா ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்குது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். சப்போஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருந்ததுன்னா அடுத்து உங்களுக்கு ஜூலை 10ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ரிலாக்ஸ்டாக வீட்டில் உட்காந்து அதுக்கு அடுத்த ப்ராசஸான இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நீங்கள் லிஸ்ட் நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜினுடைய ஆர்டர் கோர்ஸினுடைய ஆர்டர் நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்டிலே ஒரு ரிட்டர்ன் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போதான் அந்த டைம்ல சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? சரி, ஓகே. இப்போ அந்த ரேங்க் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அகாடமிக் இயர்ல 2023ல அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த கட் ஆஃப் அந்த ஸ்டூடெண்ட் அவங்களுடைய ரேங்க் என்னவா இருந்தது, இப்போ இந்த வருஷம் அந்த அதே கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த ரேங்க்குள்ள வருவாங்க அப்படின்றதையும், அண்ட் எந்த கட் ஆஃப்ல இருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காம்படிஷன் அதிகமாகவும் எந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காம்படிஷன் கம்மியாகவும் இருக்கும் அப்படின்ற ஃபுல் அனலைசிஸை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபைல் தான் ரேங்க் லிஸ்ட் 2023 லாஸ்ட் இயர்னுடைய அந்த ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரொவிஷ்னல் ரேங்க் லிஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது தான் உங்களுக்கு ரேங்க், ஓவரால் ரேங்க்கு. ரெண்டாவது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். தேர்ட் ஒன் உங்களுடைய நேம். ஃபோர்த் ஒன் இங்கே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். அதுக்கப்புறம் இங்கே உங்களுடைய கட் ஆஃப் மார்க் என்ன. அடுத்து கம்யூனிட்டி. இங்கே உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க், உங்களுடைய கம்யூனிட்டியில் நீங்கள் எத்தனாவது ரேங்காக வர்றீங்க அப்படின்றது இந்த ஃபுல் லிஸ்ட்டு. சரியா? ஸோ கட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 200ல் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப் 77.5 வரைக்கும் உங்களுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1,76,744 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு எலிஜிபிளாக இருந்திருக்காங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த அனலைசிஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் அகாடமிக் இயர்னுடைய அந்த ரேங்க் லிஸ்ட் என்னவா இருந்தது, அதில் ரேங்க் ரேஞ்ச் உங்களுக்கு என்னவா இருந்தது, அதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் காம்பீட் பண்ணாங்க லாஸ்ட் இயரு, இந்த வருஷம் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் பாருங்க. இந்த 200 கட் ஆஃப் ரேஞ்சில் ரேங்க் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ரேங்க், அதாவது ரேங்க் 1ல இருந்து ரேங்க் 102 வரைக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 102 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கட் ஆஃப் 200ல் உங்களுக்கு வாங்கியிருந்தாங்க. அதே போல் 199ல இருந்து 199.75 வரைக்கும் இருந்த அந்த கட் ஆஃப் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரேங்க்கு 507. மொத்தம் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய கவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் 405 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் உங்களுக்கு இருந்தாங்க. அப்புறம் இந்த 198ல இருந்து 198.667 இந்த ரேஞ்ச் வரைக்கும் லாஸ்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா 1055. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரேஞ்சில் 547 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்புறம் 197ல இருந்து 197.989899 இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் 1634. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு 579 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இருந்தாங்க இந்த ரேஞ்சில். அதுக்கப்புறம் கட் ஆஃப் 196ல இருந்து 196.97 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரேங்க்கு 2269ல இருந்து லாஸ்ட் ரேங்க்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப்ல 635 ஸ்டூடெண்ட்ஸ், 635 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரேஞ்சில் இருந்தாங்க. அப்புறம் 195ல இருந்து 195.979798 இந்த ரேஞ்சில் லாஸ்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா 2911. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 642 இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் மட்டும் இருந்திருக்காங்க. ஸோ 195ல இருந்து 200 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கட் ஆஃப்குள்ள நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா
2911 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு இந்த கட் ஆஃப்குள்ளேயே இருந்திருக்காங்க. மொத்தம் அப்ளை பண்ண 1,76,000 ஸ்டூடெண்ட்ஸில் 3000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, அதாவது 2911 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரேஞ்சில் இருந்திருக்காங்க. இந்த வருஷம் 2024ல் இந்த ரேஞ்ச் இருக்கக்கூடிய கட் ஆஃப், அதாவது 195லேருந்து 200 இருக்கக்கூடிய கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகரிக்குமா இல்லை குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக குறையும். சரியா? இந்த கட் ஆஃப் ரேஞ்ச், அதாவது 195லேருந்து 200 கட் ஆஃப்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய கவுண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாகும். இப்போ 2911 ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் காம்பீட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இது 2500க்கு கீழே குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர் வந்து அந்த அளவுக்கு இருந்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வந்து கம்மியாகும். ஓகேவா? அடுத்து 195லேருந்து 194.985 இந்த ரேஞ்சில் லாஸ்ட் ரேங்க் என்னவா இருந்ததுன்னா 3586. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 675 ஸ்டூடெண்ட்ஸ். 193ல இருந்து 193.9646 இந்த ரேஞ்சில் லாஸ்ட் ரேங்க்கு 4390. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 804 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கட் ஆஃப்குள்ள இருந்திருக்காங்க. 192ல இருந்து 192.9797 இந்த ரேஞ்சில் லாஸ்ட் ரேங்க்கு 5337. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 948 ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் 191ல இருந்து 191.969697 இந்த ரேஞ்சில் லாஸ்ட் ரேங்க்கு 6391. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1054 ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் 190லேருந்து 190.99 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கட் ஆஃப்ல லாஸ்ட் ரேங்க்கு 7706. இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1315 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் ரேஞ்சும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் கம்மியாவாங்க. அப்போ போன வருஷம் பார்க்கும்போது 190 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய லாஸ்ட் ரேங்க்கு 7706 வரைக்கும் இருந்தது இல்லையா? இது 7000க்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம். இந்த வருஷம் கட் ஆஃப் ரேஞ்சு 190 இருந்துச்சுன்னா உங்களுடைய கட் ஆஃப் 190 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ரேங்க் 7000க்கும் கீழே உள்ள நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது முன்னாலே வந்துடுவீங்க, உங்களுடைய ரேங்க் வந்து 7000க்கு முன்னாலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய அந்த காம்படிஷன் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய அந்த எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 190லேருந்து 200 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ரேஞ்சில். அடுத்து இப்போ 180லேருந்து உங்களுடைய கட் ஆஃப் 180லேருந்து 189.99 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டுடைய லாஸ்ட் ரேங்க் 18825. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 11119 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அடுத்து 170லேருந்து 179.935 வரைக்கும் லாஸ்ட் ரேங்க்கு 33,054. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 14,229 பேர் இருந்திருக்காங்க. அப்புறம் 160லேருந்து 169.98 வரைக்கும் லாஸ்ட் ரேங்க்கு 50,151. இதில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 17,097 பேர். இதெல்லாம் காம்படிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 10 ரேஞ்சில் இருக்கக்கூடிய கட் ஆஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். 190க்கு மேலே போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய கட் ஆஃப் தான் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுடைய கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக குறையுமே தவிர அதுக்கு கீழே வர 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 நமக்கு காம்படிஷன்ஸ் கொஞ்சம் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அடுத்து 160லேருந்து 159.985 வரைக்கும் 69,996 லாஸ்ட் ரேங்க். மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் 19,845. அப்புறம் 140லேருந்து 149.99 வரைக்கும் 91,548 லாஸ்ட் ரேங்க்கு. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 21,552. அப்புறம் 130லேருந்து 139.855 வரைக்கும் லாஸ்ட் ரேங்க் 1,14,134. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 22,586. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா இந்த ரேங்க் அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் 130லேருந்து இந்த 170 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே வந்து உங்களுக்கு இந்த வருஷம் 2024ல் காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆவாங்க.
சரியா? ஒரு 500ல இருந்து 1500 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய கவுண்ட் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். அடுத்து 120ல இருந்து 129.75 கட் ஆஃப் வரைக்கும். லாஸ்ட் ரேங்க் 1,35,911. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 21,777. 110ல இருந்து 119.815 வரைக்கும் 1,54,251 லாஸ்ட் ரேங்க்கு. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 18,340. அப்புறம் 100ல இருந்து 109.5 வரைக்கும் ரேங்க் லாஸ்ட் ரேங்க் 1,67,214. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 12,963. அப்புறம் 90ல இருந்து 99.76 வரைக்கும் 1,74,497. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 7,283. 80ல இருந்து 77.5 வரைக்கும் இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,00,000 இந்த ரேஞ்சில் லாஸ்ட் ரேங்க், அதாவது கடைசி ஸ்டூடெண்ட் 1,76,744 ரேங்க். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2,247 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரேஞ்சில் வந்து இருக்காங்க. சரியா? ஸோ இந்த லாஸ்ட் கட் ஆஃப் இருக்கு பார்த்தீங்கன்னா 120ல இருந்து இந்த 77.5 வரைக்கும் 129 வரை இருந்து. ஸோ இந்த ரேஞ்சிலையும் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய கவுண்ட் வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ ஹெவி காம்படிஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 190லேருந்து 200 வரைக்கும் உங்களுக்கு காம்படிஷன் குறையிறதுக்கும், 189ல இருந்து இந்த 130 வரைக்கும் கொஞ்சம் காம்படிஷன் உங்களுக்கு அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம். சரியா? ஏன்னா அந்த மார்க் அண்ட் கட் ஆஃப் பேஸ் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.